தேசத்தை விட்டுட்டு வந்தாங்களாம். என்னது தேசத்தை எதுக்கு விட்டுட்டு வந்தாங்க? ஆபிரகாம் ஒண்ணு அங்க ஒண்ணு பிச்சை எடுக்கல. ஆபிரகாம் நல்லா தான் இருந்தாரு, அவரு கஷ்டப்படல அவர் இருந்த ஊர்ல. ஆனால் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நீ உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ என்ன செய்ய, நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. வேற ஒண்ணுமே சொல்லல ஆண்டவர். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு, நீ இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ கிளம்பு. ஆபிரகாம் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவர் கிளம்பி போனார். அல்லேலூயா. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி அவர் போறாருங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு நாம தேவனுக்காக எந்தெந்த விஷயத்துல நாம் வைராக்கியம் பாராட்டுகிறோம் யோசித்து பாருங்க. இல்ல வைராக்கியமே பாராட்டுறது இல்லையா? போனா போதும், ஒரு நாள் ஆராதனைக்கு மட்டும் போனா போதும், வாரத்துல ஒரு நாள். சில பேர் அதுவும் இல்லை, நிறைய வேலை இருக்கு, அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. அப்படிதானே? நம்ம இப்படி இருக்கிறோம், ரொம்ப பிஸியா இருக்கிறோம் வாழ்க்கையில, தொழில் ஏகப்பட்ட தொழில், பிஸியா இருக்கிறோம் நாம. அதனால சில வேலைகளை படிக்க வேண்டியிருக்கு. பிள்ளைகளுக்கு என்னது படிக்க வேண்டியிருக்குது, படிக்க வேண்டியிருக்கிறதுனால ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. அவங்களால சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, ஆண்டவருக்காய் கொடுக்கறதுக்கு அவர்களுக்கு நேரம் இல்லை, உலக பிரகாரமா கொடுக்கறதுக்கு நேரம் இருக்குது. அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அது நடுவில் சில பேர் என்ன ஆனாலும், சொல்லுங்க, என்ன நடந்தாலும், யார் ஏசினாலும், யார் பேசினாலும், யார் திட்டினாலும், அல்லேலூயா. எனக்கு சகோதரி, இவங்க சகோதரி சாந்தி அவர்களை ஞாபகம் வருது. அவங்க ஆராதனைக்கு வர்றதுக்கு அவன் வீட்டுக்காரர் அவ்வளவு திட்டுவாரு, போறதுக்கு அவ்வளவு எதிர்ப்பு. ஆனா அப்பவும் எப்படியாவது சொல்லிட்டு வருவாங்க, சொல்லாம வருவாங்க. அப்படி எப்படியாவது ஆராதனைக்கு வந்து என்ன செய்வாங்க, அட்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் அவர்களை கனப்படுத்தி வைத்திருக்கிறார்.